வெல்கம் டு லச்சோஸ் ஹாப்பி ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய சட்னி எப்படி செய்ய போகிறதுன்னா, முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம், நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், 2 தக்காளி. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூப்ஸாக. எப்படியும் நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெயில் வதங்கினா போதும். ஓரளவுக்கு இப்போ வதங்கினப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கணும். உங்களுக்கு அந்த தோல் சுருங்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது வதங்கியிருக்கா இல்லையான்ட்டு. அது தோல் சுருங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். காரத்துக்கு நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நான் போடுற காஞ்ச மிளகாய் காரம் ரொம்ப கம்மி. அதனால் நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தான் நான் போடுறேன். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா அரைக்கும் போது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சட்னியை நம்ம தாளிக்காமல் கூட சாப்பிட்லாம். தாளிச்சிட்டு தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம நல்லா சூடு ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். இப்போது அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகும் உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நான் காய வச்சு வச்சுருக்கிறதுனால நான் காஞ்ச இலையே நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம டைம் கொடுக்கணும். கொதித்து நல்லா சுண்டின அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமே நீங்கள் டைரெக்டாக இட்லி தோசை கூட வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.